என்று பிரார்த்தித்துக் கொண்டு 1008 ஹோம குண்டத்தில் மகா சுதர்சன மகா யஜ்யம் 19, 20ஆம் தேதி 2 தினங்களில் ஸ்ரீமத் ஆண்டவன் வந்து அனுக்கிரக பாஷானம் சேவிக்க மிகவும் விமரிசையாக நடைபெற இருக்கக்கூடியதான இந்நிகழ்விற்கு ஸ்ரீமத் அகோபிலமடம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் 46ஆம் கட்டம் அழகிய சிங்கர் அனுக்கிரக அக்ஷதை அனுக்கிரகித்து பெரியோர்கள் முன்னிலையில் சிறியோர்கள் கண்டு கழிக்க நாடும் நாட்டு மன்னரும் நாட்டு மக்களும் செழித்து வளர வேண்டும் என அனைவருக்குமாக பிரார்த்தித்துக் கொண்டு நடக்கின்ற இந்த மகா வேள்வியில் பகவத் சாநித்தியம் உண்டாக வேண்டும் என்பதற்காக எப்படி நம் இல்லங்களில் திருமணம் நடைபெறுவதற்கு 10 நாட்கள் முன்பாக குடும்ப சமேதராய் எழுந்தருளி இருந்து அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள். அதுபோல இங்கும் பக்த கோடிகள் ஒரு வாரம் முன்பாகவே வந்திருந்து இந்த யாகசாலை எவ்வாறு அமைக்கப்படுகிறது, எப்படியெல்லாம் ஒரு யாகம் நடப்பதற்கு கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த இடத்தை நாம் எந்த காரியங்களுக்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தி இருப்போம். இந்த இடத்தில் ஒரு பகவான் குடியேற வேண்டும் என்று சொன்னால் அந்த இடம் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு இல்லத்திற்கு நாம் குடி போகும் பொழுது அந்த வீட்டை பெருக்கி துடைத்து கோலம் இட்டு ஒட்டடை எல்லாம் அடித்து பால் காய்ச்சுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வோம். அதுபோல் இங்கே யாகசாலை அமையப்பெற வேண்டும் என்பதற்காக முன் ஆயத்த பணிகளாக பந்தக்கால் முகூர்த்தம் மற்றும் மனை பூஜை எல்லாம் போடப்பட்டு அன்றிலிருந்து 2 வேளைகளிலும் பகவத் சாநித்தியம் இந்த இடத்திலே அமையப்பெற வேண்டும் என்பதற்காக விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் நடைபெற்றுக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் பகவன் நாமாவை சொன்னால் மட்டும் போதாது, பகவத் கதைகளும் அங்கே இடம்பெற வேண்டும் என்பதை அறிந்து திரு பாலாஜி பட்டர் அவர்கள் தினமும் பகவானுடைய நாமங்களை கதைகளை அனுசந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள, அப்படியாக முதல் நாள் என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று கேட்கும் பொழுது நீங்களே எந்த தலைப்பில் வேண்டுமானாலும் பேசுங்கள் என்று சொன்னார் என்று சொன்னோம். யாகசாலை சுதர்சன ஹோமம் நடக்கப் போகிறது. சுதர்சன ஆழ்வாரை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு நாள் மட்டும் நாம் பேசுவோம். கிளைக்கதைகளாக 2 நாள் மட்டும் வேண்டுமானால் பேசுவோம். ஆனால் நாம் 7 நாட்கள் சப்தாகம் சொல்ல வேண்டுமே, எதை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கும் பொழுது முதல் நாள், அடுத்தடுத்த நாட்களை அடுத்தடுத்து பார்த்துக் கொள்வோம். முதல் நாள் நம் இந்து கலாச்சாரத்திற்கு உண்டான நூல் என சொல்லப்படுவது வேதம். இந்த வேத நூலாகப்பட்டது அனைத்து இந்துக்களுக்கும் பொதுவான ஒன்று. ஒவ்வொரு மதத்திலும் ஒரு நூல் இருப்பது போல் நம் மதத்திற்கு உண்டான நூல் இந்த வேதம். அந்த வேதத்தை எடுத்துக் கொள்வோம். அடுத்தது நடக்கப் போவது மகா மகா வேள்வி. மகா வேள்வியை தான் யஜ்யம் என்று சொல்வோம். ஒருவர் செய்யக்கூடியது ஹோமம், 2-3 பேர் செய்யக்கூடியது யாகம் சொல்லலாம். அதற்கு மேற்பட்டவர்கள் செய்யக்கூடியது வேள்வி. இங்கு பார்த்தால் 1008 பேர் செய்யக்கூடியது. அப்ப இதை மகா யாகம் என்றுதானே சொல்ல வேண்டும். அப்ப இந்த மகா யாகத்திற்கு முன்னோடியாக இருக்கக்கூடியதான அனைவரின் இல்லங்களிலும் செய்து கொண்டு வந்திருந்த அந்த சுதர்சன வேள்வி ஹோமம் என சொல்லக்கூடியது இங்கு மகா யஜ்யமாக நடைபெறப் போகிறது. அப்பொழுது அந்த யஜ்யம்னா என்ன, வேள்வினா என்னன்றது அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு முதல் நாள் வேதமும் வேள்வியும் எனும் தலைப்பில் உபன்யாசம் சொல்லப்பட்டது. 2வது நாளாக வேள்வி என்பது எப்படி வேண்டுமானாலும் அவர் சக்திக்கு தகுந்தால் போல் இருக்கலாம். என்னால் யாகம் வளர்த்து யஜ்யம் பண்ண முடியாது, நான் அப்படியேதான் இருக்க வேண்டுமா என்று சொன்னால் தவத்தினால் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து கொண்டு, இப்பொழுது எல்லாரும் சொல்கிறார்களே மௌன விரதம் என்றும் சொல்லலாம்,
யோகா என்றும் சொல்லலாம். இது அனைத்துமே கிருதயுகத்திலும் துவாபர யுகத்திலும் திரேதா யுகத்திலும் நடைபெற்ற ஒரு நிகழ்வினைதான் பெயரை மாற்றி புடவை. பெண்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த புடவையின் தரம் என்ன என்று. முன்பு எல்லாம் புடவை என்று எடுத்துக்கொண்டால் சின்னாளம்பட்டு புடவையும் தேவேந்திரா புடவையும் மட்டும்தான். அதுவே இப்பொழுது பெயரை மாற்றி வாழனார் பட்டு, அபர்ணா பட்டு, அபூர்வா பட்டு, அடுத்த வீட்டு பட்டு, எப்படி பட்டு பட்டு பட்டுன்னு ஒவ்வொரு புடவைக்கும் பேர் மாற்றுவது போல நாம் ஒருவர் மட்டும் செய்யக்கூடியதான இந்த வேள்வி, அந்த தவம், இந்த யோகா, அந்த எப்படி புடவை ஒவ்வொரு இடத்திலும் மாறி மாறி வருகிறதோ அது போல இன்று யோகா என்று நாம் எல்லாம் மேல் நாட்டுக்காரன் சொல்வதை கேட்டு, மேலை நாட்டில் சொல்வதை கேட்டு யோகா என்று சொல்கின்றோம். ஆனால் அது நம் ரிஷி புங்கவர்கள் இருந்த அந்த தவம். அந்த தவத்தின் வலிமை என்ன என்பதை பற்றி வால்மீகி முனிவர் அவர் இருந்த தவத்தை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்ததாக நேற்றைய தினம் ரிஷ்யசிங்கரின் வேள்வி. ரிஷ்யசிங்கர் என்ன வேள்வி செய்தார்? எதற்குமே ஆசைப்படாமல் இருப்பதே ஒரு வேள்விதானே. நம் கண் முன்னால் எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது. ஒரு விஷயத்தை பார்த்தால் அனைவரும் அதற்கு ஆசை ஏற்படும், எல்லோருக்குமே இது நமக்கு வேண்டும் என்று. ஆனால் ஒரு சிலர் இது நமக்கு அகப்படாத ஒரு விஷயம், இதன் மேல் நாம் ஆசை கொள்வது தவறு என்று ஒதுங்கிவிடுவோம். ஒரு சிலரோ இந்த விஷயத்தை எப்படியாவது நாம் அடைந்தே தீர வேண்டும் எனும் எண்ணத்தில் அதன் மேல் இச்சையை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அது நமக்கு கிடைக்கிறதா கிடைக்கலையா என்பது அதற்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் மனிதர்கள் யாரையுமே பார்க்காமல் தனது தோப்பனாரை மட்டுமே பார்த்து வளர்ந்தவர், ஆண் பெண் எனும் வித்தியாசமே அறியாத ஒருவர், எந்த விதமான ஒரு பாவமும் செய்யாதவர், தூய்மையான கற்பு நிறைந்த ஒரு ரிஷிகுமாரன் ஒரு பூமியில் காலை வைத்தால் மழை வர்ஷிக்கும் என்று சொல்லப்பட்டதான இந்த தவத்தின் வேள்வியை நாம் என்னவென்று சொல்லலாம்? அப்படிப்பட்டதான அந்த ரிஷிகுமாரன் தான் ரிஷ்யசிங்கர். இன்று பார்த்தோம் என்று சொன்னால் இன்னும் அற்புதமான ஒரு விஷயம். மொத்தத்தில் இதன் தலைப்பை சொல்ல வேண்டும் என்றால், வேள்வி எந்த எந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கும் பொழுது, முதல் நாள் ஏதோ ஒரு வேதத்தில் வேதமும் வேள்வியும் என்று கொடுத்து விட்டேன். அடுத்த நாள் நாம் எதை பற்றி சொல்லலாம்? எல்லோரும் சொல்லக்கூடிய அந்த ராம ஜனனத்தையும் எல்லோரும் சொல்லக்கூடிய கிருஷ்ண லீலைகளையுமே சொல்வதா? வித்தியாசமாக ஏதாவது சொல்ல வேண்டும். ஏனென்றால் என்னவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், ஒரு இடத்தில் சொன்னதை நீ மற்றொரு இடத்தில் சொல்லக்கூடாது எனும் எண்ணத்தை கொண்டிருந்தால் தான் உன்னால் அதிகப்படியான புத்தகத்தை திரட்ட முடியும், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னது. அதையே எனக்கு ஒரு பிடிப்பாக எடுத்துக்கொண்டு எதை பற்றி சொல்வது, எந்த எந்த இடத்தில் யாகத்தை பற்றி சொல்லி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அதிகபட்சமாக ராமாயணத்தில் இருந்தது. ஏன் ராமாயணத்தில் வேள்வி அப்படின்ற பொதுவான ஒரு தலைப்பை கொடுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயமாக சொல்வோம் என்று இந்த வேதமும் வேள்வியும் ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தவத்தினால் வேள்வியும் ராமாயணத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான். ரிஷ்யசிங்கர் இல்லைன்னா அந்த ராமாயணத்தின் காவிய நாயகனை நாம் பார்த்திருக்க போவதில்லை. ஜனகரின் வேள்வி, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை முழுமையடைகிறது என்று சொன்னால் அவன் கிரகஸ்தாசிரமத்தில் தான் அவன் வாழ்க்கை முழுமையடைகிறது. அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி திருமகனுக்கு கிரகஸ்தாசிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் இந்த ஜனக மகாராஜா இல்லையா? ஒரு பகவானையே தனக்கு மாப்பிள்ளையாக அடைய வேண்டும் என்றால் அவர் எப்படி ஒரு வேள்வியை செய்திருந்தால் ஒரு பகவானையே தனக்கு மாப்பிள்ளையாக அடைய முடியும்? அப்படிப்பட்டதான இந்த ஜனக மகாராஜாவின் வேள்வியை தான் நாம் பார்க்க போகிறோம். அவர் என்ன வேள்வி செய்தார்? ஜனக மகாராஜா என்றாலே நம் எல்லோருக்கும் தெரிந்தது சீதையின் தோப்பனார் அப்பா என்பதுதான் நம் எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் இந்த யாகசாலை இன்று முழுமையடைந்திருக்கிறது.
இதற்கு முன்பாக இந்த யாகசாலை எப்படி இருந்தது என்று இந்த இடத்தை கடந்து சென்றிருப்பவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பது என்பது எந்த ஒரு காரியத்துக்குமே நாம் கிடையாது, பகவான் தான் தேர்ந்தெடுக்கிறான். ஏனென்றால் நாம் பிறக்கும் பொழுதே இந்த இடத்தில் தான் நாம் வசிக்கப் போகிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டுதான் பிறக்கின்றோம். ஆனால் திருமணம் என்று பெண்களை வேறு ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறது, உத்தியோகம் என்று ஆண்களை வேறு ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறது. ஆனால் நாம் எங்கே குடியிருக்க போகிறோம் என்பது நம் யாருக்குமே தெரியாது. பிறந்தது ஒரு இடம், படித்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், வாழ்வது ஒரு இடம், அப்படின்னு போய் கொண்டிருக்கிறது. அது இந்த இடத்தை எல்லாம் நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பவர் ஸ்ரீமன் நாராயணனான பகவானால் மட்டும்தான் தீர்மானிக்கப்பட்டதான ஒரு விஷயம். இந்த இடத்தில் இன்று யாகம் நடைபெற வேண்டும் என்று அவன் என்றோ தீர்மானித்து விட்டான். யார் மூலமாக அந்த காரியம் நடைபெறும் என்று இந்த இடத்திற்கு யாரை சொந்தக்காரராக ஆக்கினால் தான் எதிர்காலத்தில் தனக்காக பாலாஜி என்பவர் யஜ்யம் செய்யும் பொழுது இந்த இடத்தை மறுபேச்சு பேசாமல் அதற்கு கொடுப்பார் என்று தீர்மானித்து, எப்படி தனக்கு தாய் தந்தையரை தீர்மானித்து அவதரித்தாரோ, வசுதேவனுக்கும் தேவகிக்கும் பிள்ளையாக, கௌசல்யைக்கும் தசரதனுக்கும் பிள்ளையாக அவதரித்தாரோ, அதுபோல் இந்த பூமிக்கு சொந்தக்காரரையும் அவர்தான் தேர்ந்தெடுக்கிறார். அதுபோல் இந்த இடத்தில் சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுபவர்கள் எவ்வளவோ பேர் இருந்தாலும் இன்னாரை மட்டும்தான் இந்த இடத்தில் அனுமதித்து பண்ண வைத்திருக்கிறார். இன்றைய தினம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது, எவ்வளவோ பெரிய பெரிய சொற்பொழிவாளர்கள்லாம் இருக்கிறார். அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த இடத்தில் இந்த சிறு குழந்தையான என்னையும் பேச வைத்திருப்பதும் அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்பது போல் அவனால் மட்டுமே. அப்படியாக இந்த யாகசாலையை பற்றி நம்ம அது மட்டும் இல்ல, தலைப்புன்னு நம்ம வச்ச உடனே அழகா இன்னைக்கு எந்த தலைப்பு வந்து உட்கார்ந்து இருக்கு பாருங்க. வால்மீகி ராமாயணம் எழுத அவர் ஆரம்பிக்கிறார். எழுதி ஆரம்பிச்ச உடனே அடுத்தது விஸ்வாமித்திரர் போல கல்யாணம் பண்றாரு. அப்படிதான் பொதுவா ராமாயணத்துல சொல்லும்பொழுது சொல்லி வருவார். ஜனக மகாராஜாவை பத்தி எந்த இடத்துலயுமே விரிவா சொன்னது கிடையாது. எல்லாருக்குமே யாகசாலைன்னு சொன்னாலே உடனே மனதில் தோன்றக்கூடியவர் ஜனக மகாராஜா மட்டும்தான். எப்படி என்றால், பூமியை உழுது பெற்றார் சீதையை ஜனக மகாராஜா, பூமியை தொழுது பெற்றார் கோதையை பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியோர்கள் சொன்ன வாக்கியம் இருக்கிறது. இந்த பூமியை உழுது பெற்றாரா என்று சொன்னால், ஜனக மகாராஜா புஷ்பங்களை கொடுத்து பெருமாளை தொழுதல் என்பது பூஜை செய்விப்பது, அர்ச்சிப்பது. ஆனால் உழுதல் என்று சொன்னால் பூமியை உழுவது தெரியும், பயிரிடுபவர்களுக்கு, விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் பூமியை உழுவது என்றால் என்னவென்று. அப்படி என்றால் ஜனக மகாராஜான்னு சொல்றோம், அவர் போய் என்ன பூமியை உழுது கொண்டு விவசாயம் செய்து கொண்டிருந்தாரா என்று சொன்னால் அது கிடையாது. ராஜாக்கள் எல்லோரும் யஜ்ஞம் பண்ண வேண்டும் என்பது தர்மசாஸ்திரம். ராஜா என்றாலே நம் எல்லோருக்கும் தெரியும், நாட்டை ஆளக்கூடியவர் ராஜா. அந்த நாட்டை ஆளக்கூடியவர் மக்களின் க்ஷேமங்கள் நலன்களை கருதி தனது க்ஷேமத்திற்கும், ஏனென்றால் ஒரு நாட்டை ஆளுவது என்பது சாதாரணப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. மக்களுக்கு நல்லதையும் செய்ய வேண்டும், மக்களுக்கு வறட்சி ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், ராஜாங்க விஷயங்களையும் கவனிக்க வேண்டும். ஒரு ராஜா நல்ல விதமாக நாட்டை ஆளுகிறான் என்றால் அவனுக்கு தீங்கு விளைவிப்பதற்கு பல பேர் வருவார்கள். அந்த தீங்குகளையும் சமாளித்து ஜெயித்து வர வேண்டும். மொத்தத்தில் ஒரு அட்டாவதானியாக இருக்க வேண்டும், ஒரு அட்டாவதானியாக இருக்க வேண்டும் இந்த ராஜா என்பவர். 24 மணி நேரமும் யோக நித்திரையில், அதாவது பகவானைத்தான் சொல்வார்கள், பகவான் தூங்கவே மாட்டார். அவர் தூக்கம் என்பது எப்படி இருக்கும் என்றால், யோக நித்திரையை போல பாதி கண்ணை மூடிக்கொண்டு பாதி கண்ணால் உலகத்தை ரட்சித்துக் கொண்டிருப்பார். அதுபோல்தான் நாட்டை ஆளுகின்ற ராஜாவும் தூங்க முடியாது. மக்களை எந்த நேரம் குறை என்று வந்தாலும் அவர்களது குறையை நிவர்த்தி செய்வதற்காக காவல் காத்துக் கொண்டு இருப்பார்கள், காத்துக் கொண்டு கிடப்பார்கள். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது என்று ஒரு பொதுநல சேவையோடு தான் இருக்க வேண்டும். ராஜா என்பவருக்கு குடும்ப
குடும்பமே. அப்படிப்பட்டதான அந்த ராஜாவாகப்பட்டவர் க்ஷேமத்திற்காக யாகம் செய்ய வேண்டும். ராஜா என்பவர்கள் சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் நாட்டை ஆளக்கூடியதான வலிமை பொருந்தியவர்கள். கிருத யுகத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு யுகத்திலும் சத்திரியர்கள் தான் நாட்டை ஆண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ஆலோசகராக ரிஷிகள் அமைச்சரவையில் ஒரு முக்கிய அமைச்சர்கள் என்று இருக்கிறார்கள். எல்லோரையும் ஆலோசனை கேட்டு நாட்டை ஆண்டு வருவார்கள். அப்படியாக இந்த ஜனகர் என்பவர் யார் என்றால் மிதிலாபுரி எனும் நாட்டின் அரசன் இந்த ஜனகர். இவருடைய மனைவியின் பெயர் சுனைனா என்பது. இவர் ஜனகபுரியை ஆண்டு வந்து கொண்டிருந்த ராஜ ரிஷி. ராஜ ரிஷினா ராஜாவாக இருந்து ரிஷி வாழ்க்கை வாழக்கூடியவர். ராஜ ரிஷினாலே நம்ம எல்லாருக்கும் விஸ்வாமித்திரர் தான் ஞாபகத்துக்கு வரும். வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி பட்டம் வாங்க வேண்டும் என்று அவர் இல்லாத தவசே கிடையாது. ஆக இந்த ஜனக மகாராஜாவும் ராஜ ரிஷி. இவரது பெண் தான் சீதை வளர்ப்பு மகள். அது மட்டும் இல்லாமல் சீதையை இவர் வளர்க்க ஆரம்பித்த பின்புதான் இவருக்கு ஒரு பெண் பிறக்கிறாள், ஊர்மிளை என்று. இவர் விதேக நாட்டோட ராஜாவான விராஷ்வரோமரோட முதல் பிள்ளை இந்த ஜனக மகாராஜா. விதேக தேசம்னு சொல்லக்கூடியதான அந்த தேசத்தை தான் மிதிலா என்று அழைப்பார்கள். அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஹிராஷ்வரோமாவின் முதல்வர் இவர். ராஜா எப்பொழுதும் யாகம் செய்வார். அது போல இந்த ஜனக மகாராஜா யாகம் செய்ய வேண்டும் என்பதற்காக, ஒரு ராஜா யாகம் செய்ய வேண்டும் என்றால் அந்த யாக பூமியை அவரே உழுது சமன்படுத்தி யாகத்துக்கு உண்டான நிலையில் கொண்டு வந்து வைக்க வேண்டும். இப்பொழுது யாகம் பண்ண வேண்டும் என்று தீர்மானிப்பது ஒருத்தர். அந்த யாக பூமியை ராஜாவே அந்த யாகம் செய்ய வேண்டும் என்று ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களை தானே ஏற்கலப்பையை வைத்து உழுது சமன் செய்ய வேண்டும். அப்படியாக அவர் நிலத்தை ஏற்கலப்பையை கொண்டு சமன் செய்து உழுதும் பொழுது அந்த ஏற்கலப்பை உழக்கூடியதான அந்த பகுதி பள்ளமாக விடும். அந்த இடத்தில் சாக்ஷாத் மகாலட்சுமியின் அம்சமான சீதா பிராட்டி அவருக்கு கிடைக்கிறார். மிகச் சிறந்த கற்றறிஞ்ச பண்டிதரான ஜனக மகாராஜா நிமி சக்கரவர்த்தியோட வம்சத்துல பிறந்தவர். ஒரு மகாலட்சுமியே இந்த தசரத மகாராஜா நிமி சக்கரவர்த்தியின் வம்சத்தில் பிறந்தவர். இந்த நிமி சக்கரவர்த்தி என்பவர் பெரிய ஒரு யாகம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவரது குலகுருவான வசிஷ்ட மகரிஷியிடம், நான் யாகம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறேன், இந்த யாகத்தை நீர் வந்து இருந்து நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அழைக்கிறாராம். அப்பொழுது வசிஷ்ட மகாராஜா நிமி சக்கரவர்த்தியிடம் சொல்கிறார், நான் அன்றைய தினம் இந்திராதி தேவர்களுக்கு யாகம் நடத்தி கொடுப்பதாக சொல்லி இருக்கிறேன். அதனால் என்னால் அன்று வர முடியாது. அதனால் இன்னொரு நாள் உமது யாகத்தை வைத்துக் கொள்ளும் என்று சொல்ல, இவர் சொன்னாராம், நான் வேற பிராமண அந்தணர்கள் யாரையாவது வைத்து யாகத்தை முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இவர் அந்தணர்களை வைத்து இந்த நிமி சக்கரவர்த்தி யாகத்தை நடத்த ஆரம்பிக்கிறார். வசிஷ்டரோ இந்திரனுக்கு யாகத்தை செய்து முடித்துவிட்டு நிமி சக்கரவர்த்தியின் யாகம் முடிவதற்குள்ளாக நாம் அங்கு செல்ல வேண்டும் என்று அவர் விரைந்து வருகிறார். ஆனால் அவர் வருவதற்குள் இங்கே யாகம் முடிந்து விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் குருவுக்கு உண்டான மரியாதையை நிமி சக்கரவர்த்தி கொடுக்கவில்லை. அதனால் கோபம் கொண்ட வசிஷ்டர் அவருக்கு சாபம் கொடுக்கிறார். அந்த யாகப்புரிய வந்த அந்தணர்கள் அனைவரும் இவருக்கு சாபம் கொடுத்ததை பார்த்து அவர்கள் வருத்தமுற்று இவர் உயிர் பிழைக்க வேண்டும் என்று அந்த ஆகுதியில் அந்த பகவானிடத்தில் வேண்ட அவரும் இவருக்கு உயிர்ப்பிக்கிறார். ஆனால் நிமி சக்கரவர்த்தி,
நான் இந்த பௌதிகமான உலகில் வாழ விரும்பவில்லை என்று சொல்கிறார். அப்பொழுது எங்கே வாழ்கிறீர்கள் நீங்கள்? இந்த சரீரம் வேண்டாம் என்றால் இவர்களின் ஆசைப்படி உயிர் வாழ வேண்டும் என்று சொல்ல, நான் மனிதர்களின் கண்ணின் இமையில் இருக்கக்கூடியதான அந்த இடத்தில் வாசம் செய்கிறேன் என்று சொல்ல, அதனால்தான் நாம் நிமி என்ற பெயர் கொண்டவர் வாசம் செய்வதால் தான் நிமிடத்துக்கு ஒருவரை நாம் இந்த கண்ணை சிமிட்டிக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்டதான இந்த நிமி மகாராஜாவுக்கு குழந்தைகள் கிடையாது. அவர் தவறிவிட்டார். இந்த அந்தணர்கள் அனைவரும் அவர் உடலை கடைகின்றனர். ஏனென்றால் நாட்டை ஆள்வதற்கு ராஜா வேண்டும் இல்லையா? மிருது சக்கரவர்த்தி எப்படி அவதரித்தாரோ அதே போலவே இந்த ஜனக மகாராஜாவும் இந்த நிதி சக்கரவர்த்தியின் உடலை கடைகிறார்கள். எப்படி தயிரை மத்து போட்டு கடைகிறோமோ அதுபோல் இந்த ஜனக மகாராஜாவின் நாளைய தினம் இந்த யாகம் நடக்கும் பொழுது பார்க்கலாம். நாளை மறுநாள் நாம் இல்லங்களில் பொதுவாக அக்னி என்றால் தணலை அக்னி என்று சொல்வது, தணல் உள்ளே இருந்து கொண்டு வந்து அதை சேர்த்து அதில் யாகம் வளர்ப்போம். இப்பொழுது தணல் கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் எல்லாமே தானாகவே அக்னி உருவாகக்கூடியதான ஒரு நிலை என்பதால் கற்பூரத்தை அக்னியாக பாவித்து சேர்த்து யாகம் வளர்க்கிறோம். ஆனால் இந்த மாதிரி யஜ்ஞம் நடக்க வேண்டிய இடத்தில் பார்க்க வேண்டும். ஒரு கட்டையை வைத்து மத்தை போல் கடைவார்கள். அதிலிருந்து வரக்கூடிய அக்னியை வைத்துத்தான் இந்த யாகத்தை நடத்துவது வழக்கம். அது போல இவரின் உடலை மத்து கடைவதை போல் கடைகிறார்கள். அதிலிருந்து பிறந்தவர் தான் இந்த ஜனக மகாராஜா. இவர் அசாதாரணமான முறையில் பிறந்ததனால் இவரை ஜனக அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க ஆரம்பிக்கிறார். இவர் தந்தையின் பௌதிக உடலில் இருந்து அவதரித்ததனாலும் மிதிலா என்றும் அழைக்கப்படுகிறார். அதனாலதான் இவர் ஏற்படுத்திய ஊருக்கு மிதிலாபுரி என்று பெயர் ஏற்பட்டது. அப்படிப்பட்டதான இவருடைய முன்னோர்களை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். ஒரு முறை தாக்ஷாயணியோட தகப்பனார் தக்ஷன் யாகம் நடத்துகிறார். அதற்கு அவரின் மருமகனான சிவபெருமானை அழைக்கவில்லை. அதனால் தாக்ஷாயணி கோபம் கொள்கிறார். அந்த யாகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்கிறார். சிவபெருமான் கூடாது என்று சொல்ல இவர் இருவருக்கும் தர்க்கம் ஏற்படுகிறது. என்னை அழைக்காமல் இந்த யாகத்தை நடத்திய தக்ஷனை நான் என்ன செய்கிறேன் பார் என்று கோபம் கொண்டு சிவபெருமான் தன்னிடம் இருந்த வில்லை எடுத்து அவரின் யாகத்தை அழிக்க புறப்படுகிறார். சிவன் கையில் வில்லா. எல்லாருமே வில் என்றாலே நம் அனைவருக்கும் தோன்றுவது ராமர் கையில் இருக்கக்கூடியதான வில் தானே. ஷார்கம் எனும் வில்லாண்டான் அப்படின்னு சொல்லி ஷார்கபாணியை அல்லவா சொல்லுவோம். இங்கு என்ன சிவனிடத்தில் வில் இருக்கிறதா என்று நாம் நினைப்போம். பெருமாளுக்கு விருப்பமான பஞ்ச ஆயுதங்கள் அதுல ஒண்ணு இந்த யஜ்யத்தின் கதாநாயகனான சுதர்சன ஆழ்வார், பாஞ்சசன்யம் என்று சொல்லக்கூடியதான சங்கு, சுதர்சன சக்கரம் என்று சொல்லக்கூடியதான சக்கரத்தாழ்வார், பாஞ்சசன்யம் என்று சொல்லக்கூடியதான சங்கு, சாந்தம் என்று அழைக்கக்கூடியதான வில், நந்தகம் என்று சொல்லக்கூடியதான வாள், கோமேதகம் என்று சொல்லக்கூடியதான கதை. ஆக இப்படித்தானே நாம் ராமர் கையில் வில்லை பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக மகாபாரதம் என்று சொன்னால் வில்லுக்கு விஜயன் என்று பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கே சிவனிடத்தில் வில் என்று சொன்னால் நம் எல்லோருக்குமே குழப்பமாக இருக்கும். ஆளும் ஆளார் அழியும் சங்கும் சுமப்பார்தாம், வாளும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மாற்றில்லை, தாளும் தோளும் கைகளும் யாரை கொடக்கானேன், நாளும் நாடும் அடியேன் ஞானத்தே அப்படின்னு ஆழ்வார் சொல்வது போல இந்த ஆழ்வார் என்றாலே பகவத் பக்தியில் ஆழ்ந்து திளைத்தவர்கள் தான் ஆழ்வார் என்று சொல்பவர்கள். ஒரு முறை கண்ண முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு முனிவர்,
அவர் கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார் பிரம்மதேவனை நோக்கி. அப்படி அவர் கடும் தவம் பல நாட்கள் அசையாமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டே கடும் தவம் புரிகிறார். தபஸ் என்றாலே அப்படித்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் யோகா நம்ம கத்துக்க போனா கூட ஆடாம அசையாம மனசை ஒருநிலைப்படுத்தி கட்டுப்பாடோட இப்படியே உட்கார்ந்து இருக்கணும். நம்ம கண்ணை மூடிடுவோம், கையை கட்டிடுவோம், இல்லைன்னா இப்படி கூப்பிடுவோம், இல்லைன்னா இப்படி வச்சுடுவோம். ஆனா மனசு மட்டும் நிற்காது, எங்கெங்கேயோ போயிடும். அந்த மனசு எங்கேயுமே போகக்கூடாது. அடுத்தது கால் இழுக்க ஆரம்பிச்சிடுவோம், அப்படி இப்படி அசைவோம். ஆனால் பல வருடங்கள் அசையாமல் ஒரே இடத்திலேயே இந்த கண்ட முனிவர் கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி புற்று வளர ஆரம்பிக்கிறது. இது மாதிரி கட்டாந்தரையா இப்பதான் நல்ல நல்ல கட்டிடமான வீடுகளிலேயே கரையான் வளர தொடங்கி விடுகிறது. குச்சி குச்சியா நீட்டி நிற்கிறது. அப்பொழுது எல்லாம் மண்தரை. அப்படிப்பட்டதான அந்த அவர் கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை சுற்றி ஒரு புற்று வளர துவங்குகிறது. அந்த புற்றின் மேல் ஒரு மூங்கிலும் வளர்கிறது. இவரது தவத்தை மெச்சிய பிரம்மதேவர் இவர் கண் முன்னே தோன்றி அவர் வேண்டிய வரத்தை அருளுகிறார். அதே நேரம் அவர் அருகில் இருக்கக்கூடியதான அந்த மூங்கிலையும் பார்க்கிறார். பிரம்மதேவரின் ஞான திருஷ்டியால் இவர் இருந்த அந்த தவத்தின் வலிமையாகப்பட்டது அந்த மூங்கிலுக்கும் இருக்க கண்டு அந்த தவ சக்தி, அந்த உருவான அந்த மூங்கிலில் உருவான அந்த சக்தியை தனது ஞான திருஷ்டியால் கண்டுகொண்டு அந்த மூங்கிலை எடுத்து ஷார்கம் பினாகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 2 வில்லை பிரம்மதேவன் செய்கிறார். இந்த முனிவர் இருந்த தவத்தினால் அந்த புற்றின் மீது வளர்ந்த அந்த மூங்கிலுக்கும் இவரின் தவமாகப்பட்டது சக்தியை அந்த மூங்கிலுக்கும் இருப்பதை தனது ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்ட பிரம்மதேவன் அந்த மூங்கிலில் ஷார்கம் பினாகம் என்று சொல்லக்கூடியதான 2 தனுசுகளை அவர் செய்கிறார். அதன் பிறகு அந்த ஷார்கம் எனும் தனுசை விஷ்ணுவிடமும் பினாகம் எனும் தனுசை சிவனிடமும் கொடுக்கிறார். பினாகத்தை ஏந்தியதால் பினாகபாணி என்று சிவன் அழைக்கப்படுகிறார். சார்கத்தை ஏந்தியதால் விஷ்ணுவை சார்கபாணி என்று அழைக்கின்றனர். இருவரும் ஆளுக்கு ஒருவராக இந்த பிரம்மதேவன் கொடுத்த தனுசை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பார்த்தால் தேவர்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறதாம். எப்பொழுதுமே தலைவர்கள் யாருமே சண்டை போட மாட்டாங்க. இந்த சுத்தி இருக்குவா கலப்பி விடுறதுனாலதான் வர விவகாரமே. எந்த நாட்டு ராஜாவும் நேரடியா யாரும் சண்டை போட்டுக்க மாட்டான். இந்த கீழே இருக்குவா கலப்பி விடுறதுனால வர பிரச்சனை. அதேதான் இங்க சிவனும் விஷ்ணுவும் பிரம்மா கொடுத்த அந்த தனுசை வச்சிருக்கா. தேவர்கள் எல்லாருக்குமா ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம்னா, இந்த 2 தனுசுல எந்த தனுசு வசந்தது அப்படின்றத பார்க்கறதுக்காக 2 பேருக்கு ஒரு போட்டியை ஏற்படுத்துறாங்க. போட்டி ரொம்ப காலமா நடக்கிறது. இதற்கு மேலும் இந்த போட்டி தொடர்ந்தது என்று சொன்னால் இந்த உலகம் அழிந்து விடுமோ எனும் சூழ்நிலை உருவாகிறது. அதனால் அந்த போட்டியை நிறுத்திவிடுகின்றார்கள். ஆனாலும் அந்த சிவனுடைய கர பலம் தாங்காமல் அந்த சிவதனுசானது விரிசல் விடுகிறது. அந்த போட்டிக்கு பிறகு இந்த சிவதனுசானது ஜனக மகாராஜாவின் முன்னோர்கள் கையில் வருகிறது. அது எப்படி என்றால், இந்த தக்ஷனின் யாகத்தை அழிக்கிறேன் பார் என்று மீண்டும் அந்த சிவதனுசை எடுக்கிறார் சிவபெருமான். அப்பொழுது இந்த தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து, நீர் கோபம் கொள்ளக்கூடாது, யாகத்தை அழிக்கக்கூடாது என்று சிவனை சாந்தப்படுத்த சிவன் அந்த வில்லை தேவர்கள் கையிலேயே கொடுத்து விடுகிறாராம். இந்த வில்லை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று. தேவர்கள் என்ன பண்ணுகிறார், அந்த வில்லை நம்ம வச்சுட்டு என்ன பண்றது என்று பார்க்கும் பொழுது, ஜனகருடைய முன்னோர் தேவராதன் என பேரெல்லாம் நம்ம பார்த்து படிக்கிறோம். என்னோட பேர் நிறைய இடங்கள்ல பலவாறு சொல்லப்பட்டிருக்கு. ஜெயந்தி ரங்கராஜன், அழகான பேர். ஸ்ரீரங்கம் பெருமாளை நினைச்சுட்டாலே போறோம். ஆனா
ஜெயந்தி தங்கராஜன், பத்திரிகையே போட்டுருவா. கேட்டா சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க, நான் மைக்ல சொல்லிடுறேன். ஜெயந்தி நாகராஜன். அது தவிர ஏதோ ஏதோ ஒரு அரசியலையோ ஏதோ ஒரு பேர் இருக்கு போடுறது, ஜெயந்தி நடராஜன். என்னோட உண்மையான பேரை தவிர நீங்க எல்லா பேரையும், ஒரு குழந்தைய நம்ம பார்க்கும் பொழுது அந்த குழந்தையோட பேர் தெரியலன்னா நமக்கு தோழில பேரை வச்சு அந்த குழந்தைய நம்ம அழைப்போமா. கண்ணா, கிருஷ்ணா, குழந்தை அப்படின்லாம் சொல்லி அழைப்போமா. அது போல